Hi hello guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th physics first unit ஓட long answer solutions தாங்க பார்க்க போறோம். சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா obtain the expression for electric field due to an infinitely long charged wire. இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவை தான் நம்ம டிரைவ் பண்ணணும். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லால தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம காஸ்ல பார்த்தோம்ல, அதோட அப்ளிகேஷனை தான் இந்த 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. சரி நம்ம வழக்கம் போல் புக் எடுத்து அதில் இருக்கிறத பார்த்து படிச்சுக்கலாம். நீங்களும் புக் எடுத்து இதை என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது புக்கை பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் புக் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? படிக்க ஆரம்பிக்கலாங்களா? சரி வாங்க படிப்போம். Consider an infinitely long straight wire having an uniform charge density lambda. லாம்டாங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் பெர் யூனிட் லென்த் தான் லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம அதை அப்படியே போடுவோம். என்ன சொல்லியிருக்காங்க? இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர், அது வந்து இன்ஃபைனைட் லாங் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ்டு ஒயர். அதில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வந்து லாம்டான்னு கொடுத்துருக்காங்க. லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா வேற எதுவுமே இல்லைங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 மீட்டருக்கு 10 கூலும் சார்ஜ் இருக்கு. ஸோ அதோட சார்ஜ் டென்சிட்டி வந்து 10 கூலும் பெர் மீட்டர் அப்படிங்கிறது அந்த நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்க ஒயரோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னது? 10 கூலும் பெர் மீட்டர். ஒரு மீட்டருக்கு 10 கூலும் சார்ஜ். இப்போ உங்களுக்கு 7 மீட்டருக்கு எவ்வளோ கூலும் சார்ஜ் இருக்கு அப்படின்னு தெரியும். என்ன பண்ணணும்? அதே தாங்க, எவ்வளோ மீட்டரோ அதை வந்து நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 மீட்டர்னா 7 இன்டூ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அது 10. ஸோ 7 இன்டூ 10. ஸோ அப்போ 7 இன்டூ 10 70 கிடச்சிரும். அப்போ 7 மீட்டர்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 70 கூலமா இருக்கும். அவ்வளோதாங்க, அதுதான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதுல எதுவுமே இல்லை. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? லெட் P be a point located at perpendicular distance R from the wire. அதாவது ஆறுங்கிற அதாவது பிங்கிற பாயிண்ட் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் அட் அ பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த ஒயர்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல வச்சாலும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி நம்ம அந்த பாயிண்ட் வச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? we choose a small charge elements A1 A2. அதெல்லாம் வந்து தேவையில்லாத தீரிங்க. தேவையில்லை மீன்ஸ் மொத்தமாக தேவையில்லாமலாம் கொடுக்கல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி சூஸ் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டை வந்து இப்படி ரேடியலாக அவுட்வேர்டாக இருக்கும், அந்த மாதிரி சொல்லி பிளா பிளா பிளான்னு கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தேவைன்னா படித்து பார்த்துக்கோங்க. ஆஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டைன் தி எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிரஷனை அப்டைன் பண்ணி எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம கொடுத்தாலே இனஃப்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அதை தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்களே. உங்களுக்கு ஒரு வேலை படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை படிச்சுக்கலாம். இதை படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. நான் எந்த உங்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா படிச்சுக்கலாம், வேணாட்டி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இருக்கலே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக லேர்னிங்கை ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து நமக்கு எங்கேருந்து தேவைன்னு பார்த்தீங்களா? லெட் அஸ் சூஸ் அ சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். இந்த இடத்துல இருந்து தேவை. நம்ம சூஸ் பண்ணுற காசியன் சர்ஃபேஸ் வந்து சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சிம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இருக்குங்களா, ஒயர் வந்து சிலிண்டர் ஷேப்பில் தானே இருக்குது. அந்த சிலிண்டரை என்க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம எதை வச்சு என்க்ளோஸ் பண்ணலாம்? ஒரு ஸ்பியரை வச்சும் கூட நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பாக்ஸ் வச்சும் கூட என்க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் இதை ஃபுல்லாக ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலிண்டரால தான் முடியும். சிலிண்டரால க்ளோஸ் பண்ணாதான் ஃபுல்லாக கவர் ஆகுங்களா. ஸோ நம்ம சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணுறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதோட ரேடியஸ் வந்து 6, லென்த் L. அதாவது இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸை இமேஜின் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இமேஜின் பண்ணி அசியூம் பண்ணிக்கிறோம். அதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா L. இவ்வளோதாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? the total electric flux through this closed surface is, அதாவது psi is equal to closed integral of EDA. இதை வந்து நம்ம காஸ்லா டெரிவேஷன்லேயே பார்த்துருக்கோம்ல இந்த ஃபார்முலா, அதே தாங்க இங்கேயும் பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல மொத்தம் 3 சர்ஃபேஸ் இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். டாப் சர்ஃபேஸ்னு என்னது? டாப்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், அவ்வளோதாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ்னு என்னது? கர்வாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ். பாட்டம் சர்ஃபேஸ்னா பாட்டம்ல இருக்கும். அந்த லிட்டரலா அதே மீனிங் அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கர்வ்டு சர்ஃபேஸ் E vector is parallel to A vector. அதாவது இங்க பாருங்க, இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸுங்களா. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் E vector இந்த மாதிரி வருது.
ஏன் வெளியில வருதுன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ வெளியில வருது, அது உங்களுக்கே தெரியும். அது வந்து ஏரியாவுக்கு பேரலா இருக்கு. ஸோ பேரலா இருந்ததுன்னா என்ன ஆகும், இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இடிஏன்னு ஆயிரும். அது ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஏ வெக்டரை நம்ம டிஏ இன்டூ காஸ் தீட்டான்னு எழுதுவோம். எதில் பார்த்தோம் அப்படின்னா காஸ்லாவோட எக்ஸ்பிளனேஷன்லேயே பார்த்துருப்போம். ஒருவேளை அதை பார்க்காதவங்க பாருங்க, அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ டிஏ இன்டூ காஸ் தீட்டான்னு வரும். ஸோ அந்த காஸ் தீட்டாக்கு தீட்டா போடணுமா, அந்த தீட்டாவோட ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்கும் ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான். ஈக்கும் ஏரியாவுக்கும் எந்த ஆங்கிளுமே இல்லை, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் ஒரே லைனில் ஒரே மாதிரி ரேடியேட் ஆகிறதுனால நமக்கு தீட்டாவே இருக்காது, 0 வந்துடும். ஸோ டிஏ இன்டூ காஸ் 0, காஸ் 0வோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ வந்து இ டாட் டிஏன்னு மட்டும் வரும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக காஸ்லாவில் இருக்கும். ஸோ காஸ்லா பாட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பார்க்கல அப்படின்னாலும் படிச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இது ஈஸி, அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா. அது அப்படியே நம்மளோட இதில் அப்ளை பண்ணுவோம். ஃப்ரம் காஸ்ல நமக்கு என்ன தெரியும், சை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு தெரியும். ஸோ நம்ம 3 சர்ஃபேஸ் இருந்துச்சு, அதை எலிமினேட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த எக்ஸ்பிரஷன் எழுதி தான் ஆகணும். மூணுக்குமே ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அதை திருப்பி கீழே இன்டகிரேஷனுக்கு கீழே மட்டும் கர்வ்டு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ் எதனால போகுது, பாட்டம் சர்ஃபேஸ் எதனால போகுது, கர்வ்டு சர்ஃபேஸ் எதனால வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதி விட்டீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு 5 மார்க்குக்கு மார்க் போடுறதுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இ வெக்டர் டாட் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த கியூங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் என்க்ளோஸ்டுங்கிற நம்மளுக்கே தெரியும். எந்த என்க்ளோஸ்டு, எதனால என்க்ளோஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசியூம் பண்ணியிருக்கிற இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் எந்த விதமான, அதாவது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜை அது வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த கியூவோட வேல்யூங்களா, காஸ்லாலே பார்த்துருப்போம். அதே தான் இந்த இடத்துல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா, இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் ஹெல்ப் பண்ண போறாரு. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த லென்த்தையும் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணா அந்த லென்த்தில் இருக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருமா. ஸோ லென்த் என்னது எல், அது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னது லாம்டா, அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். லாம்டா இன்டூ எல் பை எப்சிலான் நாட். இ வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது வந்து இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் ஒயர், ஸோ கண்டிப்பாக கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து இன்டகிரேஷனை விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் போயிட்டு நமக்கு இஏ இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் பை எப்சிலான் நாட்னு கிடைக்குங்களா. ஏங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் தி சிலிண்டர், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸோட ஏரியா நம்ம காஸ்லாலே பார்த்தோம்ல, நம்ம பாயிண்ட் சார்ஜுக்கோட பாயிண்ட் சார்ஜுக்கோடன்னு உளறிட்டேன், சாரி, பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். இதில் வந்து யூனிஃபார்ம் லாங் ஒயரா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி சூஸ் பண்ணி இருக்கிறனால சிலிண்ட்ரிக்கலோட சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πRL. அதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πRL இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் பை எப்சிலான் நாட். ஸோ இந்த இடத்துல இருக்க எல்லும் இங்கே இருக்கிற எல்லு கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும், இ இஸ் ஈக்குவல் டு 1/2π எப்சிலான் நாட் லாம்டா பை ஆர். இந்த இருக்கிற 2πR அப்படி டெர்மினேட்டர் கொண்டு வந்துடுறீங்க, எல்லு கேன்சல் பண்ணிட்டா 1/2π எப்சிலான் நாட் லாம்டா பை ஆர்னு ஆயிரும். வெக்டர் ஃபார்ம்ல எழுதும் போது ஈக்கு வந்து வெக்டர் போடணும், இந்த இடத்துல அதுக்கேற்ற யூனிட் வெக்டர் போடுமா. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது ஆர் கேப். அவ்வளோதாங்க. இந்த இது புரிஞ்சுதுங்களா. இவ்வளோதான் மொத்தமே அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லால ஃபர்ஸ்ட் முடிஞ்சுது, சரிங்களா. இதை நான் குயிக் சம்மரி மாதிரி சொல்கிறேன். டக்குன்னு புக் எடுத்து வச்சு, இது வரைக்கும் புக் எடுத்து வைக்காமல் இருந்தீங்கன்னா இப்போனாச்சும் டக்குன்னு புக் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நான் டக்குன்னு சொல்லும் போது எது ஏன் அப்படின்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி சொல்லட்டுங்களா, எடுத்துட்டீங்களா, நாங்கள் பார்ப்போம். ஒரு இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு ஒயர் எடுத்துக்கிறோம். அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா. அப்புறம் ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கிறோம், அது வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சரிங்களா. அடுத்து நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நம்மளை இமேஜின் பண்ணிக்கிறோம், அதோட லென்த் வந்து எல். ஸோ ஃப்ரம் காஸ்ல நமக்கு என்ன தெரியும்னா சை இஸ் ஈக்குவல் டு இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர், அது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து 3க்கு எழுதிக்கிறீங்க, 1 2, அதாவது 3க்கு எழுதுறீங்கன்னா எந்த 3க்கு எழுதுறீங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் கொண்டு, டாப் சர்ஃபேஸ் கொண்டு, பாட்டம் சர்ஃபேஸ் கொண்டு. ஸோ டாப்ல இருக்கிறதும் பாட்டம்ல இருக்கிறதும் பெர்பெண்டிகுலரா இருக்குமா, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும், இந்த
பாட்டம்க்கு ஏரியா இப்படி போகும். ஸோ ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறனால அதோட வேல்யூஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகி 0 ஆயிரும். நம்ம கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்துடுறீங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் தி சர்ஃபேஸ் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் ஈயை வந்து வெளியில் எழுதிடுறீங்க இன்டகிரேஷனுக்கு. பை இன்டகிரேட்டிங் டிஏ வி கெட் ஏ அப்படின்னு எழுதிடுறீங்க. ஸோ ஏ வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஏ இஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πRL அப்படின்னு இந்த சைடு. ஸோ அப்படியே இந்த சைடுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கியூங்கிறது சார்ஜ் என்க்ளோஸ்டுங்க. ஸோ என்க்ளோஸ் பண்ண சர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லுங்கிற லென்த் உடைய சிலிண்டர் தான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதோட சார்ஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மல்டிப்ளைட் பை தி லென்த் ஆஃப் தி சிலிண்டர். அதை அப்படியே எழுதிக்கிறீங்க. நான் இப்போ வாயில சொல்றேன், அப்படியே கூட நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். உங்களுக்கு பேஜும் கவர் ஆகும். 5 மார்க்கும் போடுறதுக்கு மேக்கப் பண்ண மாதிரி ஆயிரும். புரியுதுங்களா? லாம்டா எல். சரிங்களா? ஸோ இந்த எல்லும் கேன்சல் ஆகிட்டு 1/2π lambda by rன்னு போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி அதை வெக்டர் ஃபார்ம்ல எழுதும் போது இந்த பக்கம் ஒரு கேப் போட்டுக்கிறீங்க, ஈக்கு வெக்டர் போட்டுக்கிறீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இல்லை, அவ்வளோதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலை பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன் புரியலை எதனால பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே படிக்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ்கோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படியே நான் புக்கில் இருக்கிறதையும் கூட அப்படியே ஃபாலோ அப் பண்ணி படிச்சுக்கலாம். நான் அதில் தேவையில்லாதெல்லாம், அதாவது வீடியோவில் சொல்லாத எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எதை சொல்லியிருக்கணும் என்ன எழுதலாமோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிக்கணும் படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.